இப்போது நம்ம நாட்டு அரசியல் எவ்வளோ தூரம் ஆயிடுச்சுன்னா, இப்போ தான் ஆயிடுச்சா அப்படின்னு அடுத்தபடியாக கேள்வி கேட்குறவங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஆனால் நம்ம நாட்டு அரசியல் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னா, அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் ஒரு பக்கம், ஆனால் நாட்டு நலனுக்கோசம் சில விஷயங்கள் நம்ம முன்னெடுத்து வரும்போது அதில் கொஞ்சம் பாரபட்சம் இல்லாமல் அரசியல் ரீதியாக யோசிக்காமல், இன்னைக்கு எனக்கு அதுலேருந்து என்ன ஆதாயம்னு யோசிக்காமல், இந்த நாட்டின் எதிர்காலத்திற்கு எது நல்லதுன்றது யோசிச்சுக்கிட்டு முழுமையான ஆதரவு கொடுக்காட்டியும் கண்மூடித்தனமாக எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்தாலே ஒரு பெரிய மக்களுக்கு ஆற்றிய தொன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்மூடித்தனமாக சில விஷயங்களை, ஐயோ நம்ம ஆட்சியில் இருக்கும்போது எடுத்துகிட்டு வரல, இவங்க எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, அதனால் இவங்களுக்கு நல்ல பேர் வந்துருமோ அப்படிங்கிற அந்த அளவுக்கு கூட கண்மூடித்தனமாக சில சமயம் எதிர்க்கிறத பார்த்தா, நமது மக்களுக்கு நம்ம ஆட்டும் தொன்று லிமிட்டட் லெவலில் தான் இருக்குமா, சில விஷயத்தில் தான் கொடுப்போம், மீது எல்லாத்துலேயும் மக்களை ஏமாற்றுவோமா அப்படிங்கிற அந்த கேள்வியெல்லாம் நம்ம மனசில் வருது. அதனால் இந்த விஷயத்தை நான் பற்றி பேசும்போது, நாட்டின் நலனுக்கோசம் சில விஷயங்களை யோசிக்கணும் அப்படின்னு அந்த கருத்தோடு நான் வரும்போது இந்த விஷயத்தை, இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை ரொம்ப முக்கியமாக கருதுறேன். சரி, இது ஏதோ புதுசாக மோடி ஐயா எடுத்துகிட்டு வராரா? இல்லைங்க. இந்த நாட்டில் 1970s வரைக்கும் ஆல்மோஸ்ட் டில் 60s பக்கா பார்லிமெண்ட் எலெக்ஷனோட அசம்பிளி எலெக்ஷன் நடக்குங்க. இது ஏதோ புதுசாக ஐடியா இல்லை. அப்போ நடந்துச்சு, அப்போ நடந்துட்டு இருந்த போது யாருக்கும் எதிர்ப்பு இல்லை, இப்போ தான் எதிர்ப்பா? சரி, இதுக்கு நடுவில் இந்த இடையில இருந்த காலகட்டத்தில் இதை பற்றி பேசலையா? பேசணும். அதனால் நான் சும்மா ஒரு பேக்ரவுண்டுக்கு சொல்கிறேன். அப்பப்போ அழுத்தத்தோடு சொல்ல விஷயங்களை முன் வைக்கிறேன். அழுத்தத்தோடு முன் வைக்கிற விஷயம் இப்போ ஆரம்பத்தில் என்னென்னா, 1960s வரைக்கும் இந்த நாட்டில் இப்படி தான் ஓடிட்டு இருந்தது. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் தான். அப்போ யாருக்கும் அதில் எதிர்ப்பு இல்லை. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இப்போ கூட நம்ம பேசுகிற ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுங்கிறது பார்லிமெண்ட்டுக்கும், நாட்டின் பாராளுமன்றத்துக்கும், ஸ்டேட் அசம்பிளிஸுக்கும், நம்ம சட்டசபைக்கும் நடக்கக்கூடிய தேர்தல் ஒரே டைமில் நடந்தால் நல்லதுங்கிறமே தவிர, பஞ்சாயத்து, அர்பன் லோக்கல் பாடி, முனிசிபாலிட்டிஸ், எங்கள் வார்டு கவுன்சில் அதை எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ஒரே எலெக்ஷனாக நடத்துங்கன்னு சொல்லலை. இது பார்லிமெண்ட்டுக்கும் அசம்பிளிக்கும் உரிய ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் தான் நம்ம பேசுறது. ஸோ 2 பில்லு மூலமாக இந்த சட்டத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஒன்று கான்ஸ்டிடியூஷனுக்கே அமெண்ட்மெண்ட். என்னது? சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் நடத்தணும்னா சட்டத்தில் சில மார்ப்புகள் எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி ஸ்டேட் அசம்பிளிஸுங்கும் போது எது? புதுச்சேரி, ஜம்மு காஷ்மீர், நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி நியூ டெல்லி. ஸோ நான் பாராளுமன்றத்துக்கும் அசம்பிளிக்கும் ஒன்றுங்கும்போது இந்த யூனியன் டெரிட்டரிஸ் வித் அசம்பிளி அதுங்களுக்கும் கூட பண்ணுறதுக்கு 2 விதமான சட்டம். ஸோ ஒன்று கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் விச் இஸ் 129th அமெண்ட்மெண்ட். அது பாஸ் ஆகும்போது 129th அமெண்ட்மெண்ட்டுன்னு அந்த வருஷத்தை மாத்திரம் ஆயிடுச்சு. சரி, யூனியன் டெரிட்டரிஸ் அமெண்ட்மெண்ட் பில் அதுவும் 2024. இது சடனாக யாரோ ஒரு 4 அதிகாரிகள் உட்காந்துட்டோ இல்லை பிரதமர் ஐயா அவரோட அமைச்சர்களோட உட்காந்துட்டோ பேசி எடுத்த முடிவு இல்லைங்க. பலவித ஸ்டேஜஸில் பலவித குழுமங்கள் இதை பற்றி பேசியிருக்காங்க. சும்மா விரிவாக உங்களுக்கு நான் சொல்லாமல் ஹைலைட் பண்ணுறேன். அதை எதெல்லாம் ஒரு ஹை லெவல் கமிட்டி இதை பற்றி தீவிரமாக ஆராய்ச்சி எடுத்திருக்காங்க. முதல்ல 29 நடக்கக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம்தான், அதாவது இன்னைக்கு நம்ம இருக்கிறது 2025, போன வருஷம் எலெக்ஷன் ஆச்சு. பார்லிமெண்ட்டுக்கு 2024 நடந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்லிமெண்ட்டுக்கு திருப்பி 2029 தான் எலெக்ஷன். அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ராஷ்டிரபதி, ஜனாதிபதி இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனோடைய ப்ராசஸை ஆரம்பிப்பாங்க.
ஸோ நாளையிலேருந்தே இந்த ப்ராசஸ் வந்துட போகிறதா? அப்படின்னா ஸ்டேட் அசம்பிளிஸ் எல்லாத்தையும் ரத்து பண்ணிடுவீங்களா? அப்போது நாங்கள் இப்போ தானே எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்திருக்கோம், அப்போ எங்களை ரத்து பண்ணிட்டீங்கன்னா ஜனநாயக உரிமை என்ன ஆகிடுது, ஓட்டோட வேல்யூ என்ன ஆகிடுது அப்படின்னு முழு விவரம் தெரியாமல் பேசுகிறவங்களுக்கு நம்ம சொல்லணும், இல்லைங்க அப்படி இல்லைங்க. இந்த ப்ரோசஸ் 29 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ஜனாதிபதி அவர்கள் ஆரம்பித்து வைப்பார். அதனால ஒரு 82A அப்படிங்கிற ஒரு செக்ஷனை இன்சர்ட் பண்ணுறோம். அந்த அண்ட் ஆல்சோ அதோடு சேர்த்து 83A, 172, 327 இது எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால அசம்பிளி பார்லிமெண்ட் எல்லாத்துக்கும் ஒரே லைனில் எடுத்துகிட்டு வரதுக்கான முயற்சி அப்போலேருந்து தான் ஆரம்பிக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.